பசுமையான மலைகளும் கிசுகிசுக்கும் மரங்களும் சூழ்ந்த அமைதியான ஒரு கிராமத்தில் மீரா என்ற சிறிய பெண் வாழ்ந்து வந்தாள். மீரா மற்றவர்களைப் போல இல்லை. அவள் சிரித்தால் இலைகள் ஆடின. அவள் நெடுந்தீச்சு விட்டால் காற்று மெதுவாக வீசியது. ஆனால் ஏன் என்று அவளுக்கு தெரியவில்லை. ஒரு காலை ஒளிரும் பட்டாம்பூச்சியை துரத்திக் கொண்டே காட்டுக்குள் சென்றபோது அவள் இதுவரை பார்த்திராத ஒரு மறைபாதையை கண்டாள். மரங்கள் சற்று வளைந்து அவளை அழைக்கும் போலிருந்தன. அந்த பாதையின் முடிவில் பச்சை பாசி மூடிய ஒரு சிறிய மரவீடு இருந்தது. அதனுள்ளே வெள்ளி நிற முடியும் கனிவான கண்களும் கொண்ட ஒரு வயதான பெண் வாழ்ந்தாள். ஆஹா, காற்று உன்னை இங்கே கொண்டு வந்தது என்று அவள் சிரித்தாள். மீரா குழப்பமாக கேட்டாள், காற்றா? அந்த வயதான பெண் ஒரு சிறிய கண்ணாடி பாட்டிலை அவளிடம் கொடுத்தாள். அதனுள்ளே ஒளி போல் மினுங்கும் ஒரு சிறிய காற்றுச் சுழல் இருந்தது. நீ பிறந்த இரவில் வானம் அமைதியாக இருக்க மறந்துவிட்டது என்று அவள் சொன்னாள். அப்போது காற்றின் ஒரு பகுதி உன்னை தேர்ந்தெடுத்தது. மீரா அந்த பாட்டிலை தன் மார்பில் அணைத்தாள். அது மிகவும் பரிச்சயமாக இருந்தது. அந்த மாலை ஒரு பெரிய புயல் கிராமத்தை நோக்கி வந்தது. கருமேகங்கள் வானத்தை மூடியது. பலமான காற்று வீசத் தொடங்கி வீடுகளையும் மரங்களையும் சேதப்படுத்தியது. கிராம மக்கள் பயந்தனர். மீரா மலைச்சரிவின் விளிம்பில் நின்று பாட்டிலை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தாள். இவர்கள் பயப்பட வேண்டாம் என்று மெதுவாக சொன்னாள். அவளின் கண்ணீர் தரையில் விழும்போது பாட்டில் ஒளிரத் தொடங்கியது. மெல்ல மீரா அதை திறந்தாள். ஒரு மென்மையான ஒளிரும் காற்று வெளிவந்து அவளை அன்பாக சுற்றி கொண்டது. கேள் என்று அது கிசுகிசுத்தது. மீரா கண்களை மூடியாள். பயம் இல்லை. அவள் காற்றின் பாடலை உணர்ந்தாள். அது கோபமாக இல்லை, வழி தவறியதாயிருந்தது. வீடு போ என்று மீரா மெதுவாக சொன்னாள். அவள் கையை உயர்த்தினாள். புயல் மெதுவாக அடங்கத் தொடங்கியது. காற்று சாந்தமடைந்தது. மேகங்கள் தூங்கும் பெருமக்களைப் போல மெதுவாக விலகின. அடுத்த நாள் காலை கிராமம் பாதுகாப்பாக இருந்தது. மக்கள் மீராவை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். ஆனால் அவள் அமைதியாக சிரித்தாள். அந்த நாளிலிருந்து மீரா மலைகளில் நடந்து காற்றுடன் பேசத் தொடங்கினாள். அதை கட்டுப்படுத்தவில்லை, அதை புரிந்து கொண்டாள். நீங்கள் அந்த கிராமத்திற்கு சென்று ஒரு அமைதியான மாலையில் நின்றால் ஒரு மென்மையான காற்று உங்களை தொட்டுச் செல்லும். ஒரு நண்பன் வணக்கம் சொல்வதைப் போல. கற்க வேண்டிய கருத்து: இயற்கையை கட்டுப்படுத்துவதில் அல்ல, அதை கேட்டு புரிந்து கொள்வதில்தான் உண்மையான சக்தி உள்ளது.